ஹாய் நண்பாஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங் நண்பாஸ். நான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த அஜ்மீர் தர்கா நான் பார்த்தாச்சு. ஒரு அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி இப்போ நம்ம வந்திருக்க 7 Wonders பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத்திலே வந்து 7 அதிசயங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 7 அதிசயங்கள் இருக்கிற அந்த ஐகானிக் பிளேசஸ் எல்லாம் இப்போ நம்ம வந்து எந்த ஒரு பாஸ்போர்ட் வீசா எதுவுமே இல்லாமல் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி போகலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட் தான் வந்திருக்கோம். ஈஜிப்டோட கேபிட்டலான கைரோவில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இது பேர் தான் வந்து கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பிரமிட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 BCயில் வந்து கிங் கும்ஃபுன்ற ஒரு கிங் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 4600 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது 20 இயர்ஸில் கட்டினது பார்த்தீங்கன்னா 4600 இயர்ஸ் வந்து இது வந்து தாங்கியிருக்காங்க. அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், அப்போ வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இது வந்து கட்டியிருக்காங்க. அதுவும் 20 இயர்ஸில் வந்து இதுவை கட்டி முடிச்சிருக்காங்க. 20 இயர்ஸ்லாம் வந்து இவ்வளோ பெருசாக கட்டுறதெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியம். பட் இதெல்லாம் வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஏலியன் தான் கட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் வந்து எவ்வளோ உண்மைன்றது நம்மளுக்கும் அது தெரியல. இது இல்லாமல் இந்த பிரமிட்டில் இருக்கிற ஒவ்வொரு க்யூப்ஸ் பார்த்தீங்கன்னா 5 to 10 tons இருக்குமா. அதாவது ஒரு 10 யானைக்கு சமானம்ன்றாங்க ஒரு க்யூப்ஸும் வந்து. ஆனால் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஆனால் இங்கே இல்லை, ரியலாக அங்கே இருக்கிற பிரமிட் ஈஜிப்டில். இது இல்லாமல் இந்த ஈஜிப்ட் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 14 மில்லியன் மக்கள் வந்து இதுவை விசிட் பண்ணுறாங்களாம். அப்போ பாருங்கள் அந்த ஊருக்கு வந்து எவ்வளோ காசு வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரமிட்டோட உயரம் மட்டுமே 449 feet, அப்புறம் 137 meters அகலம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே பார்க்கறது ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆனால் ரியலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குமா இந்த ஈஜிப்டில் இருக்கிற பிரமிட் ஆஃப் கிசா. இது பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை விட டவர் ஆஃப் கிசாவை விட இது வந்து ரொம்பவே பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா. இப்போ நம்ம வந்து செகண்ட் ஒண்டருக்கு போகலாம். இப்போ நம்ம வந்து செகண்ட் ஒண்டரான தாஜ்மஹால் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இது கூட பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆக்ராவில் இருக்குது. ஆனால் இது வந்து நம்ம உண்மையாக கண்டிப்பாக நம்ம பார்க்க தான் போகிறோம். இதோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து சொல்லணும்னு நினச்சோம். பட் அதை வந்து நம்மளால் இப்போ சொல்ல முடியாது. நம்ம ரியலாக அங்கேயே போய் அதோட ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரியலாக அங்கேயே நம்ம கேப்சர் பண்ணி அங்கேயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதனால் இது வந்து ஜஸ்ட் நம்ம அப்படியே குவிட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து தேர்ட் ஒண்டருக்கு போகலாம். இப்போ நம்ம வந்து மூணாவது ஒண்டர்னா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்குது. அமெரிக்காவில் நியூயார்க் என்ற சிட்டியில் வந்து லிபர்ட்டியன் ஐலாண்ட் என்ற இடத்துல தான் இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்குது. இதோட நிக் நேம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி லேடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட முழு பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தி என்லைட்னிங் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீடம் இருக்குது. அது வந்து எது குறிக்குதான்னு பார்த்தீங்கன்னா 7 கடல்களையும் அப்புறமா 7 கண்டங்களையும் குறிக்கிற மாதிரி தான் அந்த 7 முட்களுமே இருக்குது. அப்புறமா இது வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் வந்து அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. அது வந்து எதுக்காக கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ரான்ஸுக்கும் அமெரிக்கா ஒரு சில பிரச்சனைகள் கருத்து வைப்படலாம். இது வந்து முடிவுக்கு வந்துட்டு மேலே 100 years செலிப்ரேஷன்ன்றதுக்காக ஃப்ரான்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு கிஃப்டாக பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாச்சுவை. இந்த ஸ்டாச்சுவை வந்து யார் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபெட்ரிக் அகஸ்டின் பின்டோல்டி அப்படின்ற ஒரு நபர் தான் வந்து இதுவை கட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஃப்ரான்ஸில் இருக்க இந்த ஐஃபில் டவர் கட்டியிருக்காங்களா அவங்க தான் வந்து இதுவும் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் இந்த சிலை பார்த்தீங்கன்னா 19th century வந்து கட்டுறதுக்கான செலவு மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போவே $250,000 இருக்குது. அதாவது நம்ம ஒரு கணக்கு வந்து கணக்கு பண்ணால் 2 crores ஆயிருக்குது அப்போவே இந்த ஸ்டாச்சுவை கட்டுறதுக்கு. இது இல்லாமல் இதுதான் வந்து 5th tallest ஸ்டாச்சு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு டாலஸ்ட் ஸ்டாச்சு நம்ம பார்த்தாச்சு, குஜராத்தில் இருக்குது அந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. இது வந்து 5th ஸ்டாச்சுவை பார்த்தாச்சு, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாச்சுவை பார்த்தாச்சு. இதோட உயரம் மட்டும் பார்த்திங்கன்னா 151 feet டால், 93 meter ஹைட்டு இருக்குது. இது வந்து 31 tons காப்பர், 125 tons ஸ்டீலோட இது வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. இதுதான் வந்து 5th tallest ஸ்டாச்சு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து 4th ஒண்டருக்கு போகலாம். இப்போ நம்ம வந்து 4th ஒண்டரான கொலோசியம் தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா இட்டாலியில் இருக்குது. இட்டாலியில் வந்து ரோமன்ற பகுதியில் தான் இந்த கொலோசியம் இருக்குது. இப்போ இதோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கொலோசியம் தான் வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஆம்பி தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கட்டுறதுக்கு மட்டுமே 8 வருஷங்களாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 2000 வருஷம் பழமையானதும் கூட. இது இல்லாமல் இந்த ஒரு மைதானத்தில் பார்த்திங்கன்னா 85,000 பேர் வந்து ஒரே வாட்டி உட்காந்து வந்து இந்த ஃபைட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்களாம். இது இல்லாமல் இது பார்த்திங்கன்னா 72 ADயில் வந்து இதுவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு 80 ADயில் வந்து இது கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த கொலோசியமை. இந்த கொலோசியம் பார்த்திங்கன்னா 1349 பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி ஹர்த்குவேக் ஆயிருக்கு. இது இல்லாமல் ஃபயர் ஆக்சிடென்ட் கூட இந்த கொலோசியமில் ஆயிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பல சேதங்களெல்லாம் ஆயிருக்கு. அது வந்து நீங்கள் ரியலாக போய் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த விளையாட்டு மைதானத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைட்ஸு வார்ஸு எல்லாமே நடந்திருக்கு இந்த மைதானத்தில். அவங்களோட பேர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா கிளாடியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் கூட வந்திருக்கு கிளாடியேட்டர்னு சொல்லிட்டு. இவங்க வந்து எதுக்காக கிளாடியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த அடிமைகளெல்லாம் இருப்பாங்களாம். அந்த அடிமைகளும் அப்புறமா அனிமல்ஸும் இவங்க கூட தான் வந்து இவங்கெல்லாம் சண்டை போடுவாங்களாம். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள வந்து சிறையிலேருந்து விடுதலை பண்ணுவாங்களாம். இது எல்லாமே வந்து சுற்றி நின்று எல்லாருமே வேடிக்கை பார்ப்பாங்களாம். இதுதான் இந்த கொலோசியமோட ஹிஸ்ட்ரி. ஆனால் நான் வந்து ஷார்ட்டாக இருக்கேன். ஆனால் இது வந்து மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி. நம்ம வந்து ஒரு நாள் அங்கே போய் இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து 5th ஒண்டர் போகலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 5th ஒண்டரான டவர் ஆஃப் கிசா தான் இப்போ நம்ம பார்த்துக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இட்டாலியில் ரோம் என்ற பகுதியில் தான் இந்த டவர் ஆஃப் கிசா இருக்குது. தமிழில் பார்த்தீங்கன்னா சாஞ்சோகோரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்க்கலாம். இந்த சாஞ்சோகோரோ பார்த்தீங்கன்னா எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா August 9, 1173 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1374 தான் இது வந்து முடிச்சிருக்காங்க. இது கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 177 வருஷங்களாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 200 வருஷம் பழமையானது தான் இந்த டவர் ஆஃப் கிசா அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த டவரை வந்து யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த டவரில் மொத்தம் 8 ஃப்ளோர்ஸ் இருக்குது, 15 காலம்ஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பொனானோ பிசானோன்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பண்ணியிருக்காங்க. மிச்சம் உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா ரீட்டோ சல்வான்றது தான் வந்து மிச்சம் உள்ள பகுதியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டவர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 14,500 டன்ஸ் இருக்குது இந்த டவரோட வெயிட்டு. இது பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 5 மில்லியன் மக்கள் வந்து இந்த டவரை வந்து விசிட் பண்ணுறாங்க ஒரு வருஷத்தில். இந்த டவர் ஆஃப் பிசாவும் அதே மாதிரி அந்த கொலோசியமும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்குது, அதாவது இட்டாலியில் தான் இருக்குது. ஆனால் அதுக்கும் பார்த்தீங்கன்னா 380 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த டவர் ஆஃப் பிசாவும் கொலோசியமும். இப்போ நம்ம வந்து 6th வண்டருக்கு போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா 6th வண்டரான ஐஃபில் டவர் தான் பார்த்துக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் பாரிஸில் இருக்குது இந்த ஐஃபில் டவர். இப்போ இதோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்க்கலாம். இந்த ஐஃபில் டவர் பார்த்தீங்கன்னா எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1889 வந்து குஸ்டாவோ ஐஃபில் தான் வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரேடியோ டிரான்ஸ்மிஷனை தான் இப்போ வந்து இது ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இதோட ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா 665 ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த ஐஃபில் டவரில். இதோட வெயிட் மட்டுமே இந்த ஐஃபில் டவரோட மொத்த எடை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் கிலோகிராம்ஸ் 22 பவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா 10 கோடி கிலோகிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து 7th வண்டர் போகலாம். ஓகே அன்பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 7th வண்டரான தி கிரைஸ்ட் ஆஃப் ரெடிமருக்கு தான் வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பிரேசில் இருக்குது. பிரேசில் ரியோ டி ஜெனீரோ அப்படின்ற இடத்துல தான் இந்த கிரைஸ்ட் ஆஃப் ரெடிமரே இருக்குது. இப்போ இதோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்க்கலாம். இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் 4th பிகஸ்ட் ஜீசஸ் ஸ்டாச்சு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதோட வெயிட் மட்டுமே 635 மெட்ரிக் டன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த கிரைஸ்ட் ஆஃப் ரெடிமரை வந்து கட்டுறதுக்கு மட்டுமே 9 வருஷங்களாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 102 வருஷம் பழமையானது இந்த கிரைஸ்ட் ஆஃப் ரெடிமர். இது பார்த்தீங்கன்னா 1922 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1931 தான் இது வந்து முடிக்கப்பட்டிருக்கு. இதோட உயரம் மட்டுமே வந்து 98 feet 30 meters ஆகும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த கிரைஸ்ட் ஆஃப் ரெடிமரோட கையோட அகலம் மட்டுமே 92 feet அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரைஸ்ட் ஆஃப் ரெடிமர் பார்த்தீங்கன்னா இதில் கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கேப் ஸ்டோன் என்ற ஒரு ஸ்டோனில் தான் இந்த கிரைஸ்ட் ஆஃப் ரெடிமரே கட்டியிருக்காங்க. இந்த கிரைஸ்ட் ஆஃப் ரெடிமரை பார்த்தீங்கன்னா 2007 தான் வந்து 7th வண்டராக அறிவிச்சிருக்காங்க. ஓகே அன்பாஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த 7 வண்டர்ஸ் பார்க் வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிச்சு. கண்டிப்பாக நீங்களே இது வந்து மிஸ்ஸே பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் அஜ்மரில் இருக்குது இந்த 7 வண்டர் பார்க்கு. ஜஸ்ட் இதுக்கு வந்து நீங்கள் 10 rupees என்ட்ரி ஃபீஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப லட்சக்கணக்கில் அந்தந்த கண்ட்ரிக்கு போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு 10 ரூபாயில் ராஜஸ்தானில் அஜ்மரில் பார்த்ததெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இன்றைக்கி நம்ம வந்து ஜஸ்ட்டு சின்னதாக நம்ம இதை பார்த்துருக்குறோம். கண்டிப்பாக இது வந்து நம்ம ரியலாக உண்மையாக அந்தந்த கண்ட்ரியில் கண்டிப்பாக இதை போய் நம்ம விசிட் பண்ண தான் போகிறோம். அது நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் 7 minutesல எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம வந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா போகிறோம். அண்டார்டிகா மாதிரியே வந்து இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது, அது கூட செம்மையாக இருக்கும். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோ வரும், அது நீங்கள் கண்டிப்பாக மிஸ்ஸே பண்ணாதீங்க. அது கூட பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த ஒயிட்டாக கிளேஷியர் மாதிரியே அது இருக்கும். இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். எல்லாருக்கும் பாய்.